18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உனக்கான பண மூட்டை எதுக்காக உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் தெரியுமா? இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்திற்கும் கவலைகளுக்கும் காரணமாக பண தேவைதான் இருக்கு. பணம் இருந்துட்டா இது எல்லாமே சரியா போயிடும். எல்லாமே சரியாவதற்கான ஒரு வாய்ப்பும் வரும் என்பது எனக்கு தெரியும். அதனாலதான் எல்லா கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கும் பண தேவையை இப்போது முழுவதுமாக பூர்த்தி செய்வதற்காக பண மூட்டையோட இந்த கருப்புசாமி உன்னை தேடி வந்தேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ வாழ்க்கையில முன்னேறன்ற வலுவான எண்ணத்தோட இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நீ ஒருபோதும் தாழ்ந்து போக நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வயசு வந்த பிறகு உன்னை பெத்தவங்க உனக்கு எல்லா கஷ்டத்தையும் எடுத்து சொன்னாங்க. இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யக்கூடாதுன்னு அவங்க எத்தனையோ விஷயத்தை எடுத்து சொன்னாலும், அவங்க கஷ்டப்பட்ட காலத்தை எல்லாம் உனக்கு கதை கதையா சொன்னாலும், அதை வெறும் கதையா மட்டும்தான் நீ எடுத்துக்கிட்டியே தவிர அதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்களை நீ கற்றுக்கொள்ளவில்லை தானே. அவர்கள் சொன்னதெல்லாம் உனக்கு கதையாக இருந்தது அந்த வயசுல. இப்போ இந்த வயசுல வாழும்போது அவர்கள் சொன்னதுதான் வாழ்க்கைன்ற உண்மை உனக்கு புரிய வந்து விட்டது தானே. இனிமேலாவது தெரிஞ்சுக்கோ. முன்ன பெத்தவங்க பார்த்த கஷ்ட நஷ்டத்தை விட நீ பெருசா எதையும் பாத்திர போறதில்ல. அவங்க சொல்ற விதத்தையும் அவங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் கேட்டு உன் வாழ்க்கையில நீ எப்படி வாழணுன்ற வித்தைகளை தெரிந்து வைத்துக்கொள். உனக்குன்னு நிறைய திறமைய நான் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த திறமையோட சேர்ந்து நீ சரியான முறையில வேலையையும் உழைப்பையும் செஞ்சினா பேரும் புகழும் தானாக உன்னை தேடி வரும். எப்போதும் பணிவோட அடக்கத்தோடு உன்னுடைய வேலைகளை சரியாக செஞ்சு திறமையை இந்த உலகுக்கு உணர்த்தினா மனிதர்கள் எல்லாரும் உன்னை தேடி வந்து புகழ் பாடுவார்கள் என் செல்லமே. அப்படி உன்னை பேரும் புகழும் சீரும் சிறப்பும் கொடுத்து மனிதர்கள் உன்னை நல்ல நிலைமைக்கு பாராட்டும் போது நீயும் நன்றி உணர்வோட இருக்க பழகிக்கோ. அதை விட்டுட்டு எனக்கு இப்ப எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் அலைய வேண்டாம். ஏன்னா அது அழிவை கொடுக்கக்கூடியது. உன் வாழ்க்கையில உன்னுடைய அன்பை புரிந்து கொண்ட நல்ல மனிதர்களோடு மட்டும் பேச்சு வச்சுக்கோ. புரியாத மனிதர்களிடம் பேசுவதை காட்டிலும் பேசாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. நீ எதை செய்ய வந்தியோ அதை செய்வதுதானே உனது விதியாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. நீ என்னதான் யோசிச்சாலும் யோசிக்கலைனாலும் கவலைப்பட்டாலும் படலைனாலும் உன் வாழ்வில் எது நடக்கணும்னு நான் எழுதி வச்சிருக்கணும் அதைத்தான் நடத்தி முடிப்பேன். கொஞ்சம் பொறுமையாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பாரு. இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் எதை எப்படி சரியாக செய்யணும்னு இந்த கருப்பசாமி நான் அறிவேன் என் செல்லமே. உன்னை சுத்தி இருக்கிறவங்க தவறு செய்யறாங்கன்னு நினைச்சு அவங்களுக்கு பாவம் ஒண்ணுமே தெரியல நான் போய் அறிவுரை சொல்றேன், அவங்களுக்கு அதை சொல்றேன் இதை சொல்றேன்னு போய் நீயாகவே கெட்ட பெயரையும் வம்பு வழக்கையும் சம்பாதிச்சுக்காத. எல்லாருமே சின்ன குழந்தை கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா தான் தவற திருத்திக்க மாட்டேன், தன்னை மாத்திக்க மாட்டேன்னு சில விஷயங்களை விடாப்பிடியாக பிடிவாதமாக பிடிச்சுக்கிட்டு வாழக்கூடிய மனிதர்களிடம் போய் உன்னால் திருத்த முடியாது என் செல்லமே. கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அவங்க பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய பேரன் பேத்திகளாகவே இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போதே சில பிறவி குணத்தோட தான் பிறந்திருப்பாங்க. அதை ஒருபோதும் மாற்ற முடியாது. இந்த உலகில் எதிரியிடம் தோற்பவனை விட நிழல் போல கூடவே இருந்து ஏமாத்தின துரோகிகளிடம் தோற்றவன் தான் அதிகம் பேர். நீ ஒருபோதும் உன்னிடம் இருக்கும் எல்லா மனிதர்களையும் முழுவதுமாக நம்பி ஏமாந்து போயிடாத. ஏன்னா சில பேர் வார்த்தைகளில் மட்டுமே உண்மை இருப்பது போல பொய்யாய் நடிப்பார்கள். அவர்கள் எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்காது. ஆனா நீ அப்படி கிடையாது. யதார்த்தமா பேசுற, யதார்த்தமா எல்லா விஷயங்களையும் ஏத்துக்கிற. உன் வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது, உன் எண்ணங்கள்ல தூய்மை இருக்குது. அப்புறம் என்ன, உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்லமே. உண்மையிலேயே இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் சும்மா ஒரு இதுக்கு கூட பாசம் அன்புன்றதே கிடையாது. எல்லாருமே நாடகம் போடுற நடிகர்களாக மாறிவிட்டார்கள். அவங்களுக்கு தேவைன்னா அவங்கவுங்க ஓடி வந்து ஆளா நிப்பாங்க, அடுத்தவங்க கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. இதுவே யாருடைய உதவியும் தேவையில்லாம நல்ல நிலைமைக்கு வந்துட்டானா யாரையும் திரும்பி பார்க்கவோ முகம் கொடுத்து பேசவோ கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருவரில் நீயாக இருந்து விடக்கூடாது. நீ எப்போதும் எல்லாரிடமும் நல்லா பேசக்கூடிய பழகக்கூடிய அன்பையும் பணிவையும் நல்ல குணத்தையும் காட்டக்கூடிய ஆளாக இருக்கணும். உன்னை சுத்தி சில சுயநலவாதிகளும் சொம்பு தூக்கிகளும் இருப்பாங்க. ஆனா அதை பார்த்து நீ கோபமோ வருத்தமோ படாத. யார் எப்படி இருந்தாலும் அது அவர்களுடைய பிறவி குணம்.
அப்படி அந்த விஷயத்தை செய்யறதுக்காக தான் அவங்க இந்த உலகத்துல பிறப்பெடுத்திருக்காங்க. அதன் மூலமா அவர்கள் பாவ புண்ணியத்தை சம்பாதித்து கொண்டு அதை கழித்து கொண்டு இருக்கிறார்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு, யார் எப்படி இருந்தாலும் அவங்கள அப்படியே விட்டுட்டு உன் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கான வேலைகளை மட்டும் செய்யு. குன்றாத உழைப்பும் குறையாத முயற்சியும் உனக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக நீ வெற்றியை பெற்று விடுவாய் என் செல்லமே. நீ ஒரு நொடி துணிஞ்சு தைரியமா நின்னா உன் வாழ்க்கையை முடித்து விடக்கூட அளவுக்கு தைரியமாகத்தான் இருக்க. ஆனா ஒவ்வொரு நொடியும் துணிந்து தைரியமாக வாழணும்னு நினைச்சினா உன் வாழ்க்கையவே ஜெயிச்சு உயரத்தில் உச்சாணி கொம்பில் அமர்ந்து விடலாம் என் செல்லமே. நீ கஷ்டப்படுறத பார்த்து எத்தனையோ பேர் சிரிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் நீ அறியாமலேயே சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த தவறை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது. யார் மனசும் வேதனைப்படக்கூடிய வகையில் நீ யாரையும் பார்த்து நகைத்து விடாதே என் செல்லமே. எப்போதுமே உனக்குன்னு ஒரு பாதை வச்சுக்கிட்டு அதில் நீயே ராஜாவாகவும் ராணியாகவும் எல்லாரையும் உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அன்பெனும் வலையில் போட்டு உன்னுடைய வேலைகளையும் திறமைகளையும் காட்டி ஜெயிக்கக்கூடிய ஆளாக இரு. உனக்கு பின்னால சிப்பாய்கள் தானாக வந்து சேரும்படியும் உன்னை பின்பற்றி அவர்கள் வாழ்க்கையை அமைச்சு கொள்ளும்படியும் நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்துல உண்மையை சொல்லி கெட்டு போனவங்களும் இல்லை, பொய் சொல்லி வாழ்ந்தவர்களும் இல்லை. என்னதான் இப்போதைக்கு பொய் சொன்னாலும் என்றாவது ஒரு நாள் எல்லாருடைய பொய்யும் இந்த உலகத்தில் வெளியே வந்துதான் தீரும். அதே நேரத்துல உண்மையை சொல்றவன் சில நேரம் ஆபத்திலையும் பிரச்சனைகளையும் மாட்டிக்கிட்டது போல தெரிஞ்சாலும் அவன் வாழ்க்கை ஒருபோதும் கெட்டு போகாது. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லைதானே. உன்னுடைய கவலைகள் உட்பட அனைத்தையும் சரி செய்யக்கூடிய தகுதி கொண்டவனாக நான் இருக்கேன். நீ ஜெயிக்கணும்னு முடிவெடுத்துட்ட. இனிமே உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி முடிக்கிறேன். நீ ஜெயிக்கணும்னு முடிவெடுத்துட்டினா லட்சியங்களை நோக்கி பயணம் செஞ்சு போய்கிட்டே இருக்கணும். அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறைகளையும் காரணங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கவே கூடாது. எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து சாதிக்கக்கூடிய ஆளாக தைரியமும் திறமையும் கொண்ட ஆளாக மாறிவிடு. நீ நினைச்ச நேரத்துல ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதை விட நல்ல விஷயம் சீக்கிரமா நடக்கும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ நினைத்ததை விட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி முடிக்க உன் அப்பன் கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ கலங்கவே கூடாது என் தங்கமே. சில பேருக்கு பேரும் புகழும் பாராட்டும் வந்து குமியும் போது அவர்கள் ரொம்ப வளர்ந்துருவாங்க. தலையை நிமிந்து நேரா நிமிந்து குட்டையான வாசலுக்குள் கூட குனிந்து போக முடியாத அளவுக்கு ரொம்ப ஆணவத்தோட நடந்துக்குவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அடக்கம் இல்லையெனில் நெற்றி அடி கிடைத்துவிடும். என்னதான் பேர் புகழ் சீர் சிறப்பு சந்தோஷம் வெற்றி மரியாதை எது வந்தாலுமே எப்போதும் பணிவோடு அடக்கமும் மரியாதையும் உனக்குள்ள வேண்டும். வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவும் மாறப்போறதில்லைன்ற உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி சரி செய்ய வேண்டியது என்பதற்கான வேலைகளை மட்டும் பாரு. வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள பக்குவப்பட்ட ஆளாக நீ மாறிட்டினா அப்புறம் சீக்கிரமே உனக்கு வெற்றி வந்துவிடும் என் செல்லமே. எதுக்கெல்லாம் உனக்கு கோபம் வருதோ அதுக்கெல்லாம் புன்னகை செய்ய கத்துக்கோ. கோபம் வரும்போது அதை சமாளிச்சு அடக்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டினாலே உன் வாழ்க்கை இனிமையானதாக மாறிவிடும். உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என நினைக்கும் மனிதர்களிடமிருந்து நீயாகவே ஒதுங்கி நிற்பதுதானே மரியாதை. யார் முன்பாகவும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ தயங்கி நிற்பதோ கைகட்டி நிற்பதோ அல்லது தலை குனிந்து நிற்பதோ எனக்கு பிடிக்காத விஷயம். என் பிள்ளையான நீ என்ன போலவே தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழ வேண்டும். யாரும் உன்னை அவமரியாதை செய்வதற்கு முன்பாக அவர்களை விட்டு நீ விலகி நின்று உனக்கான காரியங்களை உனக்கான விஷயங்களை நீ செய்ய நினைச்சது போல செஞ்சு சாதிச்சு ஜெயிக்கப்பாரின் செல்லம்.